உண்டாகட்டும். 14வது நாளிலும் கூட நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பரிசுத்தம். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானமாக எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானமாக எடுத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த வாக்குகளை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்போ பரிசுத்தத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டும். எதிலே பூரணப்படுத்த வேண்டும்? மாம்சத்திலே பூரணப்படுத்த வேண்டும். அப்போ மாம்சம் அப்படின்னும் பொழுது சரீரத்திலே நாம் தேவ பயத்தோடு கூட பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பூரணப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ வாக்குத்தத்தங்கள் நமக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை எதற்கு நேராய் கொண்டு போகிறது என்று சொன்னால் பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு போகிறது, நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தத்தினுடைய முடிவு என்ன என்று சொன்னால் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பயத்தோடு கூட பரிசுத்தத்தை நம்முடைய சரீரத்திலே பூரணப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதனை ஆண்டவராகிய தேவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளவனாக கர்த்தர் படைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சரீரத்திலே நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வசனத்துல 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கும்போது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சரீரத்துல நன்றாய் கவனிக்கணும். எப்படி அசுத்தமாகிறது? இந்த சரீரம் எப்படி அசுத்தமாகிறது? நம்முடைய இந்த சரீரத்தை நாம் எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? இந்த சரீரத்தை நாம் எப்படி பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சரீரம் நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த சரீரம் இந்த சரீரத்தை நம்ம கவனமாய் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சரீரம் மறுரூபம் ஆனால்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போக முடியும். அப்போ இந்த சரீரம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த சரீரத்தில் முதல்ல எப்படி பாவம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்தப்படுத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த சரீரத்தில் எப்படி அசூசி வருகிறது, எப்படி அசுத்தம் வருகிறது, எப்படி நம்ம அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சரீரத்திற்கு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் கண் தான் முக்கியம். இந்த கண்ணினால தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய சரீரம் அசூசிப்படுகிறது அல்லது நம்முடைய சரீரம் கெட்டதாய் மாறுகிறது. அப்போ இந்த கண்ணை நம்ம சரியாய் பாதுகாத்துக் கொள்வோமானால் நம்முடைய சரீரம் முழுவதும் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே போய் நம்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். வேதம் சொல்கிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம்
22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சரீரம் கெட்ட சரீரமா மாறுறதுக்கும் நல்ல சரீரமா மாறுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கண்கள் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த கண்கள்ல இருந்தா ஒளி உணர்வு உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பார்வை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பார்வை எப்படி உருவாகிறது அப்படின்னு சொன்னா, உருவத்தையும் நிறத்தையும் இயக்குவது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நம்முடைய பார்வையில தெளிவு இருந்தா பரிசுத்தத்துக்கு நேராக போக, நம்முடைய பார்வையில அசுத்தம் இருந்தா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இருளுக்குள்ளே நம்ம போவோம். இவ்வளவுதான் விஷயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப நம்முடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தெளிவான பார்வை இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம சாதாரணமா பார்க்குற பார்வை அந்த பிம்பத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா, நான் யாராவது நான் விஷயம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிம்பத்தை சரியா ஒழுங்குபடுத்தி அதை மூளைக்கு கொண்டு போகுது. மூளை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதை பதிவு பண்ணுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது இருதயத்திற்குள்ளே அது கடந்து போகுது. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பார்வையில 3 விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்று, நமக்கு பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலை. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா குருடர்கள் இருக்கிறாங்க, பார்வையற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமா விஷயம் என்ன பண்ணாதுங்க தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் இருக்கிறாங்க, பார்வை தெரியும் ஆனால் மங்கலான பார்வை. இப்போ வயசான பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணு மங்கலாயிடும், எதிர வர்றவங்க யாரும் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பார்வையில் பார்வை அற்ற ஒரு நிலை இருக்கிறது, மங்கலான பார்வை என்று ஒன்று இருக்கிறது, தெளிவான பார்வை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது பொதுவாகவே 3 விதமான பார்வைகள் இருக்கிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பார்வை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தெளிவான பார்வை இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஒரு மனிதனுக்கு தெளிவான பார்வை இருக்கிறதோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த மனிதனை ஆண்டவர் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அப்போ எழுத்தின்படியான பார்வை என்றது 3 நிலையில் இருக்கு. அதே போல ஸ்பிரிச்சுவல்ல பரிசுத்தத்துக்கு நேராக போகிறதுக்கு நமக்கு தெளிவான பார்வை நமக்கு என்ன வேணும், நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய பார்வை தான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராகவும் நம்மை அசுத்தத்துக்கு நேராகவும் நடத்தி கொண்டு போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகப்படுத்தினார். பார்வையற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 22 25 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடுபடிக்கு அவனை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனுக்கு கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று சொல்லி அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவன் ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதுல 3 விதமான பார்வை இருக்கு. 3 விதமான பார்வை. ஒன்று, அவனுக்கு பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலை. 2வது, பார்வையில ஒரு தெளிவு இல்லை, நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல காண்கின்றான். 3வது,
தெளிவான பார்வையை அவன் பார்க்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த குருடாய், கண்கள் குருடாய் போவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று இரவில் உட்கார்ந்து அதை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண் ஏன் குருடா போகுது அப்படின்னு சொன்னா, நம்ம கண்களில் தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும். கண்களில் தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கண்ணில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது கண்களில் இருக்கிற தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு சொன்னால் நமக்கு பார்வை தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது கண்களில் இருக்கிற அந்த தண்ணீர் தான் என்ன உண்டாக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டாகுது. இப்போ பொதுவாகவே நீங்கள் கண்களில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எதெல்லாம் ரொம்ப காரமாக ஏதாவது ஒன்று பட்டுதுன்னா உடனே கண்ணில் இருந்து தண்ணி தானாக ஊற்றும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெங்காயம் கட் பண்ணும்போது உங்கள் கண்ணில் இருந்து என்ன பண்ணுவோம், தண்ணி வந்துட்டே இருக்கும். அந்த தண்ணி அப்போது அந்த கண்களில் சில தூசியோ அல்லது ஏதாவது தேவையில்லாத கண்ணில் தானாக தண்ணி ஊற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது எவ்வளோதான் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, நம்முடைய கண்ணீருக்கு அளவே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்ம படுகிற உபத்திரவத்தினாலே நமக்கு கண்களில் தண்ணீர் வரும். நமக்கு ஏதாவது டஸ்ட் பட்டாலோ அல்லது ஏதாவது பொல்யூஷன் நமக்கு தாங்க முடியுது அப்படின்னா தானாக கண்ணில் தண்ணி வரும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து நம்மளாம் அழுவோம். மூணாவது, தேவ சமூகத்தில் ஆத்தும பாரம் நிறைந்த மாநிலம். நம்ம கண்ணில் மூணு விதத்தில் தண்ணி வரும். ஒன்று பொல்யூஷன்னால தண்ணி வரும். ரெண்டாவது, யாருன்னா நம்மளை உபத்திரவப்படுத்தினா துன்பப்படுத்தினா தண்ணி வரும். மூணாவது, நம்மளே வர வச்சுக்கிறோம் ஆத்தும பாரத்தினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது சில நேரத்தில் ஆனந்த கண்ணீரும் வரும். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த குருடா போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்களில் தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பார்வை தெரியாது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, அவருக்கு அந்த கண்களில் தண்ணீர் உண்டாக்கும்படியாக தன்னுடைய எச்சியை துப்பி சேறு உண்டாக்கி பூசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இப்போ சேறு உண்டாக்கி பூசணுன்னு அவனுக்கு தண்ணி வெள்ளம் போல வந்துச்சுன்னா இல்லை, அந்த சேறு உண்டாக்கி பூசினதுல இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பாருப்பா அப்படின்னும் போது அவன் பார்க்குறான், நடக்கிற மனுஷர்களெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன், மரங்களை போல பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, அவன் கண்களில் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பாருப்பா அப்படின்றாரு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், தெளிவாய் பார்க்கிறான். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஒரு மனிதன் இந்த சரீரத்தில் பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் 3 ஸ்டெப்புக்குள்ளே போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, நமக்கு பார்வை இல்லாமல் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நமக்கு தெளிவான பார்வையில் பரிசுத்தத்தை எப்படி அடையணும்னு சொல்லி நமக்கு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ பரிசுத்தத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் அந்த இயேசுவின் உமிழ்நீர் நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ உமிழ்நீருங்கிற வார்த்தை நம்முடைய கண்களிலே நாம் பதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ எந்த ஒரு மனிதன் எனக்கு முன்னாடி கர்த்தரை வச்சிருக்கிறானோ அந்த மனுஷன் பரிசுத்தத்துக்கு நேராக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தரை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 123வது சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு தெளிவான பார்வை, பரிசுத்தமான பார்வை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய கண்களை எதற்கு நேராக ஏறெடுக்க வேண்டும், பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் சொல்லும்போது சொல்லுறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மேலானவைகளை நாடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய கண்களை எதற்கு நேராக எடுக்கணும், பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கணும். நல்லா கவனிக்கணும்.
ஒருவேளை என்னுடைய கண்ணை ஒரு கண்ணியின் மேலே நான் வைப்பேன் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பரிசுத்தத்துக்கு நேராக நான் என்னுடைய பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய கண்களை நான் எதற்கு நேராக ஏறெடுக்கிறேன்? பரிசுத்தத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். சில பேருக்கு கண்களை பொருளாசை மேலே வைப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது அவங்க கண்ணு பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ அவங்க பரிசுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு சிலர் பரிசுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 25:15 வாசிக்கும் போது, சங்கீதம் 25:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்போ என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்க எப்பொழுதும்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. எப்பொழுதும் அப்படின்னு சொன்னா எல்லா நிலையிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நான் கர்த்தரை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஏன் முன்னாடி வச்சிருக்கிறேன். அப்போ கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது ஒரு கண்ணின் மேல் நான் நினைவாயிருப்பது எப்படி? கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு வருகிற பொருளாசை, நமக்கு வருகிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக வைப்போமானால் அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாது. நம்மளுக்கு பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துறதுன்னு சொன்னா எப்பொழுதும் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, சங்கீதம் 123:2 வாசிக்கும் போது, சங்கீதம் 123:2 எங்கள் கண்கள் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அது ஒரு உதாரணம் சொல்றாங்க. அப்போ வேலைக்காரனுடைய கண்கள் யாருடைய கையை நோக்கி இருக்கும்? எஜமானுடைய கையை நோக்கி இருக்கும். அப்ப என்னன்னா, எஜமான் எப்பொழுது எனக்கு எதனா தருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உலக பிரகாரமான காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப நம்முடைய கண்கள் உலகத்தின் மேல் அல்ல, உலகத்தில் உள்ளவையின் மேலும் அல்ல. நம்முடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்கள் சரீரத்தை கர்த்தர் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்முடைய கண்களை நான் எதன் மேல பதித்திருக்கிறேன், நான் அது போல மாறுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்னுடைய கண்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவையில்லாதது மேலே நான் செலுத்தேன்னா நான் தேவையில்லாத என் சரீரத்தை நான் கரப்படுத்துவேன். அப்போ தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல என்னுடைய கண்கள் எல்லாம் இயேசுவின் மேலேயே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 19:27 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, யோபு 19:27 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. அப்ப யோபு பக்தன் சொல்றார், அப்போ என் ஆண்டவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 25வது வசனத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு காரியம் தெரியணும். என்ன? நம்முடைய மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ உயிரோடு இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய கண்கள் எல்லாம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? அவரையே நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களில் பூமியில் நிற்பார். அப்போ என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், என் மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த மாம்சத்துடைய கேட்டு எங்க இருக்குன்னா கண்ணில் தான். அல்லேலூயா. இந்த மாம்சம் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய கண் கேட்டை சரியா பாதுகாக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலும் நம்முடைய கண்ணு போகவே கூடாது. அதுதான் ஃபாதர் பாண்டார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அவங்க அபிஷேகம்.
ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்போதான் அபிஷேகம். அப்ப காத்துக்கொள், பெற்றுக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள். அப்ப காத்துக்கொள்ளணும்னா நம்முடைய கண்களை காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப சில பேருக்கு பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு, சில பேருக்கு தெளிவான பார்வை இல்லை. ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இயேசு கைகளை வைத்த பொழுது அவன் தெளிவாய் பார்த்தான். அப்போ அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுடைய அந்த உமிழ்நீரும் நமக்கு வேணும். இயேசுடைய கையை ஆண்டவர் நம்ம கண்ணை எடுத்து தொடரணும். அல்லேலூயா. அப்போ பிரகாசமான நம்முடைய கண்கள், நம்முடைய கண்கள் பிரகாசமாய் மாறணும். எப்படி, எதுக்காக பிரகாசமாய் மாறணும்? நான் ஆண்டவரை பார்க்கறது தெளிவாக பார்க்குறேன். அல்லேலூயா. சில பேர் ஆண்டவரை பார்க்குறோமா அப்படின்னு சொன்னால் தெளிவாக பார்க்குறோம்னா இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை எதெல்லாம் பார்க்கலாம்? பைபிளில் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தெளிவான விஷனை கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார், ஆண்டவர் எப்படி இருக்கிறார், எப்படிப்பட்ட தன்மையுடையவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். அவருடைய கண்ணை பார்க்கிறார், ஆண்டவருடைய கண்ணை பார்க்கிறார், அவருடைய கால்களை பார்க்கிறார், அவருடைய பாதங்களை பார்க்கிறார், அவருடைய முடியை பார்க்கிறார், அவருடைய முழு தோற்றத்தையும் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். அப்போ ஒரு தெளிவான பார்வை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தெளிவான பார்வை இருக்கிறதுனால தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எந்த சாயலில் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அப்போ அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான பார்வை நமக்கு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1:1 சொல்ற, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கள் கண்களினால் நாங்கள் பார்த்ததும், அப்போ எங்கள் கைகளினால் தொட்டதும், அப்ப நாங்கள் நோக்கி பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இயேசுவை பார்க்க 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 அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தெல்லாம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. நம்ம எதை நம்ம அதிகமா பார்க்கிறோமோ அவங்கள போல நம்ம மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப நம்ம யாரை அதிகமா பார்க்கணும்? எப்பொழுதும் நான் கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு மனிதரை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் நிறுத்திட்டு நான் இந்த 14வது நாட்கள் கூட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவை அறிவதற்கு முன்பாக அவன் பார்வை எப்படி இருந்தது, இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு அவனுடைய பார்வை எப்படி இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வீட்டில் போயிட்டு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இயேசுவை அறிவதற்கு முன்பாக அவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனாக இருந்தால் அவனுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களோ அவர்களை கட்டி எருசலேமிலே கொண்டு வந்து அவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் பயங்கரமான பக்தி வைராக்கி இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இருந்த ஆளுநர்கள்கிட்ட அவன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியாக தான் அவன் கடந்து வருகிறான். அவன் கடந்து வரும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை வந்து சந்திக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அப்போ இவன் கேட்கிற, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கணும். ஆண்டு சொல்ற, நான் தான் இயேசு அப்படின்ற. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதுவரை அவனுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தது. இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே, ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்த்த உடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இவருடைய கண்கள் குருடா போயிடுச்சு. கையிலாக கொடுக்கிறவனை பிடித்து கொண்டு அவன் போகிறான். எத்தனை நாள் கண் தெரியாம போச்சு? 3 நாட்கள் கண் தெரியாம போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவ மனுஷன் வருவான், அவன் மேல கை வைக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? நீ பார்வை அடைவார்.
அதே போல அவனுடைய கண்களில் இருந்து மீன் செதில்கள் விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவன் பார்வை இழக்கிறான். அப்போஸ்தலர் 9:18 அவனுக்கு பார்வை திரும்ப வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கண்ணை திறந்து பார்க்கறான். இப்போ அவனுடைய பார்வை எப்படி மாறிச்சு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஜனங்களை அவன் உபத்திரவப்படுத்தினானோ அதே ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லுகிறவனாக அவன் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 14வது நாள்ல நம்முடைய பார்வை மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. என் பார்வை எல்லாம் பரலோகத்தை நோக்கியே இருக்கணும். என் பார்வை எல்லாம் இயேசுவை நோக்கியே இருக்கணும். என் பார்வை எல்லாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவே இருக்கணும். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய பார்வை மாறிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவருடைய பக்கத்துல நடத்த விரும்புகிறான். அநேக ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ள போக 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 அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பார்வை தெரிஞ்ச உடனே அப்போஸ்தலர் சொன்னார், நான் பிரதான அப்போஸ்தலர் அப்படின்னு. நான் பிரதான அப்போஸ்தலர், என்ன மாதிரி அப்போஸ்தலர் யாரும் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள நெருங்க அவன் அப்போஸ்தலர் அப்படின்னா. இன்னும் நெருங்க அவன் சொன்னா நான் பாவி. இன்னும் நெருங்க சொன்னா நான் பாவியும் பாவி, பிரதான பாவி, கேடுகட்ட பாவி அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தருக்குள்ள நெருங்க நமக்குள்ள இருக்கிற அசுத்தெல்லாம் போய் அந்த பரிசுத்தத்துக்குள்ள போக 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 நான் ஆண்டவரே முற்றிலுமாய் நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுகிற அளவுக்கு நம்ம தேவ சமூகத்துக்குள்ள போகும். அல்லேலூயா. அது கிட்ட போவாத வரை நம்ம குச்சி மாதிரி தான் நிற்போம். அல்லேலூயா. நான் தான் நிற்போம். ஆனால் கர்த்தருக்குள்ள போக 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 நம்ம எப்படி மாறுவோம் சொன்னா, நான் எல்லா ஆண்டவரே, எல்லாம் நீங்க ஆண்டவரே, எல்லாம் நீங்க ஆண்டவரே. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டதான சிந்தை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கிறது. ஆனா இந்த எல்லா அவயங்களும் ஒரே தொழிலாக இருக்காது, எல்லாம் வெவ்வேறு வேலை செய்யாது. ஆனால் சரீரத்துக்கு தெரியும், நான் இந்த சரீரத்தில் இருக்கிற உறுப்பு, நான் இந்த சரீரத்துக்காக தான் பிரயாசப்படுகிறேன், பாடுபடுகிறேன் என்று. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6:13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரம் யாருக்குரியது சொல்லுங்க? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு மட்டும்தான் அது. அல்லேலூயா. வேற யாருக்கு இந்த சரீரம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம கர்த்தருக்குரிய சரீரம். அப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு? பரிசுத்தமாய். அது போல இதுவும் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்கணும், இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, நான் கர்த்தருக்குரியவன், அவர் எனக்குரியவர். அல்லேலூயா. இதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு உங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த சரீரத்தை நீங்க சரியா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தத்துக்குள்ள நடத்துங்க. அப்போ பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும் பொழுது இந்த சரீரம் மறுரூபமா மாறும். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் பரிசுத்தமா மாறணும்னா உங்க கண்ணை, இதுதான் கேட், இதை நீங்க அடைச்சிங்கன்னா உள்ள எதுவும் போக தேவையில்லாததால உள்ள போக. அப்போ இதை எங்க மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பரலோகத்தை நோக்கி மட்டும்தான் ஓப்பன். இந்த பூமியில இருக்கிறத நோக்கி எதையும் நோக்கி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓப்பன் பண்ண வைக்கணும். ஒருவேளை ஓப்பன் பண்ணால் உள்ளே போயிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சில நேரத்தில் சின்ன கரையாக இருந்தால் போகும், இல்லை ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால பண்ண முடியாதுங்க, நம்ம அப்புறப்படுத்த முடியாத மாதிரி ஆகிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் உள்ள போகும் பொழுது நமக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்களாம் கர்த்தர் சுத்திகரித்து ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள வணக்கங்களை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிக்கிறேன். எபேசியர் 1:19 உங்களுக்கு பிரகாசமுள்ள வணக்கங்களை தர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள